நெட் மார்க்கெட்டிங்ல நம்ம வந்து அப்படி சடனா இன்வைட் பண்ண எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்கலாம். மாசம் ஒரு 2000 வரை சம்பாதிக்கிறாங்க. வேலையும் பார்த்துட்டு அது மாதிரி பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. சரி, ஓகே, டாபிக்கை மாற்றும் போது அவன் வந்து அந்த டாபிக்கு பதில் கொடுத்தான். நீங்க என்ன கேள்வி மாத்தினீங்களோ அதுக்கு பதில் சொன்னா அப்படின்னா அப்போ அவனுக்கு வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரியும் நம்ம வந்து இன்விடேஷன் பண்ணலாம். அவன் மைண்டை வாஷ் பண்ணி அவனை மண்டையாய வச்சு அவனை ட்ரிக்கா கொஸ்டின் கேட்டு வச்சு கொண்டு வந்து எல்லாம் பண்ணுவாங்க. எந்த டெக்னிக்னாலும் சரி, நம்ம கேஷுவலா பேசிட்டு இருக்க மாதிரி நெட் மார்க்கெட்டிங்ல நம்ம வந்து அப்படி சடனா இன்வைட் பண்ண எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இன்வைட்னா அதுக்கு பிளான் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி மீட் பண்ணி ப்ரெசன்டேஷன் கொடுத்து அப்படிலாம் இல்லை. எப்போ எங்க எது வேணாலும் இன்வைட் பண்ணலாம். ரைட்டா? இப்போ ஒருத்தர் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா திடீர்னு நான் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், பார்த்தா திடீர்னு அது பணம் சம்பாதிக்காங்க. ஒரு 30-40,000 சம்பாதிக்காங்க மாசம் ஒரு 2000 வரை சம்பாதிக்கிறாங்க. வேலையும் பார்த்துட்டு அது மாதிரி பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. சரி, ஓகே, அப்புறம் இப்போ நீ எங்க போயிட்டு இருக்க, எங்க வர, நீ பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு எனக்கு தெரியல. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசிட்டு இருக்கும்போது டப்பி நீங்க அந்த டாபிக்கை மாத்தணும். பேசிட்டு இருக்கும்போது அந்த டாபிக்கை மாத்தணும். அந்த டாபிக்கை மாற்றும் போது அவன் வந்து அந்த டாபிக்கு பதில் கொடுத்தான். நீங்க என்ன கேள்வி மாத்தினீங்களோ அதுக்கு பதில் சொன்னா அப்படின்னா அப்போ அவனுக்கு வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அதுக்கப்புறம் கேட்க வேண்டாம். அவன் அதை விட்டுட்டு எப்போ இப்போ என்ன படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு தெரியல அப்படின்னு கேட்கும்போது படத்தோட என்ன சொன்னா என்னது 30,000 மாதிரி இருக்குது, என்ன எதை சொல்ற அப்படின்னு கேட்பானோ. ஓ அப்படியா அப்படின்னு அதுக்கப்புறம் நீங்க வந்து இன்விடேஷன்ஸ்க்கு அவனே கேட்டான், நீங்க ஒன்றும் கேட்கல, அவனே பதில் சொல்லிட்டான். கூட்டி கொண்டு அவனுக்கு பிஸ்னஸ் காட்டலாம். எப்போ எப்படி என்ன மாதிரி கேட்கணும்னு நீங்க பண்ணலாம். பட் நீங்க சொல்லலை, அவனே கேட்டான், என்னதுப்பா என்ன பிஸ்னஸ் என்ன சொல்ல அப்படின்னு. நமக்கு அதுதான் வேணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரியும் நம்ம வந்து இன்விடேஷன் பண்ணலாம். நான் கேஷுவலாக சொல்லி கொடுத்த நிறைய டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு எல்லாரும் கேட்குறாங்க, க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுங்க. எவ்வளோ பேரால க்ளோஸ் பண்ண முடியுது, எவ்வளோ பேரால இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி உங்களை ப்ரெசன்டேஷன் கூப்பிட்டுருக்காங்க. இன்வைட் பண்ணாங்கட்ட ஒருத்தரும் படுற பாடு, அந்த ஒரு கஷ்டப்படுற ஒருத்தர் வந்து சும்மா ஜாலியாக அப்படி டக்குன்னு இன்வைட் பண்ணிட்டு விட்டு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு போகலாம். நிறைய பேர் பிளான் பண்ணி அவன் மைண்டை வாஷ் பண்ணி அவனை மண்டையாய வச்சு அவனை ட்ரிக்கா கொஸ்டின் கேட்டு வச்சு கொண்டு வந்து எல்லாம் பண்ணுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே, எனக்கு அதுல எப்பவுமே உடன்பாடு கிடையாது. தண்ணிய மூஞ்சில தெளிச்சு அடிச்சு உணர வச்சு ஓர்மையோட நம்ம நெட் மார்க்கெட்டிங் சொல்லி கொடுக்கணும். க்ளோசிங் பண்ணும்போது அவன் தண்ணியை அடிச்சு மூஞ்சில உணர வச்சு தெளிய வச்சு, என்ன நல்லா தெளிய வச்சு அடிச்சதுன்னு தெரியும். அந்த மாதிரி எல்லாம் தெளிய வச்சு அப்புறம் கேட்கணும் ஜாயின் பண்றேன் அப்படின்னு. நம்ம கூட்டத்தில் நிறைய பேர் கூட்டி கொண்டு அந்த பிரம்மாண்டத்தை காட்டி கூட்டத்தை காட்டி எவ்வளவு சம்பாதிக்காம பாருன்னு வெளியே வரங்காட்டில் அவன் கையில படத்தை பிடிட்டு விட்டுருவாங்க. நமக்கு அதில் உடன்பாடு கிடையாது. எந்த டெக்னிக்னாலும் சரி, நம்ம கேஷுவலா பேசிட்டு இருக்க மாதிரி, ஏப்பா எனக்கு இப்படி ஒன்று கிடைச்சிச்சுப்பா, நான் பார்க்குறேன், எப்படி தெரியல, சம்பாதிக்காங்க, நானும் அதை கவனிச்சேன், ஒரு விஷயத்த சம்பாதிக்காங்க அப்படின்னு. அப்புறம் நம்ம டாபிக் மாற்றி கொண்டு போகிறது இல்லையா? அந்த மாதிரி இப்போ நம்ம ஒருத்தட்ட பேசிட்டு இருப்போம். அவன் சொன்னா சின்ன குழந்தை, ஓ சூப்பர், ஒரு 2 பெண் குழந்தையா, ஓ சூப்பர் சூப்பர், நல்லா இருக்காங்களா, என்ன படிக்கிறான் அப்படின்னு உள்ள வரைக்கும் போட்டாங்கன்னா நம்ம அதுக்கு பதில் சொல்லலாம். ஓ எனக்கு 2 பெண் குழந்தை அப்படின்னு. அப்படியா, எனக்கும் ஒரு பெண் குழந்தை தான், அவன் அப்படி படிப்பா வலிச்சுவா அப்படி விளையாட்டு கதை. அவன் கதை அந்த கதையில போயிட்டானா நம்ம 2 குழந்தைய பத்தி அவனுக்கு கவலை கிடையாதுன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு அப்படியா 2 பிள்ளைங்களா, என்ன பேரு, ஓகே, என்ன படிக்கிறாங்க, ஓ ரொம்ப சுட்டியோ, சரி ஓகே, அப்படி இப்படின்னு நம்ம குழந்தைய பத்தி கேட்டான் அப்படின்னா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு நீங்க வந்து அந்த டாபிக்கோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள வரும்போது இல்லை வராமல் இருக்கிறது கூட கொஞ்சம் நேரம் அப்படி யோசிச்சுட்டு என்ன யோசிக்க இல்லை, ஒரு விஷயம் தான் பார்த்தேன், அவன் சம்பாதிக்கணும் நானும், அதாவது நீங்கள் வந்து அதில் அப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கணும், மீட்டிங் அட்டன் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு நேரத்தில் சொல்லுங்கள். அங்கேயே போய் சொல்லாதீங்க. 5 வருஷம் வேலை பார்த்துட்டு 5 வருஷமா நெட்டு மாட்டி வந்துட்டு நான் இப்படி ஆமாம் ஒரு இடத்துல பணம் சம்பாதிக்கேன், 5 வருஷமா இருந்து ஏன்டா அப்படி ஏமாற்றணும், அந்த மாதிரி இல்லை.
5 வருஷமா இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த உண்மையா பேசலாம். இப்போ நான் முடியுமா நேரத்துக்கு அன்னைக்கு கூட ஒருத்தர் செக் ஒரு 30,000 செக் வாங்கினான். ரெகுலர் வாங்க ஆரம்பிச்சான் ஒருத்தன் அப்படின்னு. என்னாச்சு என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை, நம்ம கம்பெனியில் ஒருத்தன் வேலையும் பார்த்துட்டு இதுவும் பார்த்து 40,000 சம்பாதிக்காம. சரி விடு. ஓகே, நீ என்ன சொல்ல வந்த? வேற என்ன? வீட்டில் பிள்ளைலாம் அப்படி இருக்காங்க, அல்லது என்ன இந்த சாட்டர்டே எங்கே போறீங்க, இந்த சாட்டர்டே எங்கே சுத்த போறீங்க, என்ன பிளான் அப்படி கேட்கணும். ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியாக இருந்துக்கூடாது. இல்லை உண்மையாக மறந்து அந்த இன்ட்ரெஸ்டிங் பதில் சொல்ல ஆரம்பிச்சிடும். நீங்கள் கேட்குற கேள்வி சொத்த கேள்வியாக இருக்கும், ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாத ஒரு கேள்வியாக இருக்கணும். டாப்பிக்கை மாற்றுறதுக்காகவே அவன் கேட்கான் அப்படின்னு தெரியணும். அப்போ தான் நம்ம சொன்ன இந்த பிஸ்னஸ் இதில் பணம் சம்பாதிக்காங்க என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறதுல என்ன மாதிரி பணம் சம்பாதி சொல்கிறது அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அதை பற்றி கேட்பான், பிஸ்னஸ் பற்றி சரி வரும். சரி, வெறும் பணம் சம்பாத்தியம் அது மட்டும் இல்லை. இப்போ ஒருத்தரும் சொல்லலாம், ஒருத்தங்க டயபெட்டிஸ் இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு. ஏன் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தன்ப்பா, இவன் தான் சொல்லிவிட அந்த மூத்த பையன் பேர் அவன். ஏன் நம்ம ஊரில் பார்த்தேன், நம்ம கிரீட் டெவலப்மெண்ட் வரணும் ஒரு பையன். ஆமாம் இப்போ அந்த மாதிரி தான் ஒரு டயபெட்டிஸு இந்த மாதிரி வந்து கால்லாம் எடுத்துட்டாங்க. காலில் ரொம்ப இதாகி ஆள் பார்க்க முடியாது. அந்த ஃபோட்டோவில் எனக்கு அனுப்பி தான் கொடூரமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா அந்த மருந்து யூஸ் பண்ணிவிட்டு அவன் இப்போ உங்கள் பக்கம் ஓரளவு அந்த இதெல்லாம் எலும்புகளுமா தெரியாமல் நல்லா ஆகிட்டு, காலையெல்லாம் அட்டகாசமாக இருக்குது. யார்கிட்ட சொல்கிறீங்க? யாரோட அப்பாவோ யாரோட சொந்தக்காரங்களோ அவங்களுக்கு இதே பிரச்சனை இருக்கும். அவங்ககிட்ட சொல்லுவீங்க, இந்த மாதிரிலாம் ஆகிட்டு போவாங்க, சரியாயிட்டு இருக்கும், பிடிச்சது சரியாகவும் நினைக்கிறேன், பார்க்கலாம் அப்படி இருக்கும். நீ போனியா பார்த்தியாவனே அப்படின்னு. இல்லை நான் பார்க்கலையா அப்படி. இல்லை அது சரியாகுதா? எப்படி சரியாகுது அப்படிமா. அப்போ நம்ம கதையை பேசலாம். அம்மா ஒரு மருந்து இது நம்ம ஒரு அதுக்குன்னு மருந்து இருக்குது, அது சாப்பிடும்போது அது நம்ம க்யூர் பண்ணுது, சிஸ்டம் போயிட்டு எல்லாம் சரி பண்ணி அந்த மாதிரி க்யூர் பண்ணுது. அந்த மாதிரி மருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும், உனக்கு எப்படி தெரியும்? இல்லை நான் தான் அந்த மருந்து கொடுத்தேன். நீ அந்த மருந்து கொடுத்தா என்னது வருவான். நான் கேட்கல, நீ தான் கேட்க, உனக்கு நான் சொல்கிறேன் அப்படி. ஸோ அதை எப்படி கேட்க வைக்கணும், எப்படி அந்த விஷயத்தை இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு எகெயின் ஏமாற்ற மாட்டீங்க, மிளகா இருக்க மாட்டீங்க, எதையும் தள்ள கட்ட மாட்டீங்க. அதே நம்பிக்கையில் நான் சொல்கிறேன். சரியா? நெட்வொர்க் மார்க்கெட்டிங் டெக்னிக்லாம் படிக்கணும், ட்ரிக்கு படிக்கணும் அப்படின்னு இல்லை. நம்ம நேர்மையாகவே நினைச்சாலும் நேர்மையாக பேசினாலும் போதும். அவன் எப்போ பேசணும், எது பேசணும், அவன் கேட்குற மூடில் இருக்கும்போது பேசுமா, அவனுக்கு அந்த பிரச்சனை இருக்கா, அந்த பிரச்சனை உண்மையிலே நம்ம ப்ராடக்ட் நம்ம கம்பெனி சால்வ் பண்ணுமா அப்படின்னா மட்டும் பண்ணுங்கள். முடியில்லாதவனுக்கு சீப்பு வித்த கதையாக நான் போய் சேல்ஸ் பண்ணி காலத்து விட்டு அலைய முடியாது. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அவனுக்கு தெரியும். அதுக்கு பேர் சேல்ஸ் கிடையாது, அதுக்கு பேர் ஏமாத்து வேலை. மொட்டை தலையில் மிளகா அரைக்கிற மாதிரி என்ன சொல்லுவாங்க, ஏமாத்து தலையில் வந்து கட்டி விட்டு போயிட்டான், அந்த மாதிரி கதை. ஸோ அந்த மாதிரி இல்லை, நேர்மலாக தான் பேசுகிறோம். பட் எதை எப்போ எப்படி பேசணும் அப்படிங்கிறது தான் இதோட டெக்னிக்ஸ். இது எப்படி பேசணும் அப்படிங்கிறது ஸ்டெப்ஸு. சரி, ஸோ பாருங்கள், எல்லா இடத்துலையும் இதில் உண்மை இருக்கணும். எந்த நேரத்தில் எதை பேசணும் அப்படிங்கிறது கரெக்டாக பேசணும் இல்லையா? தப்பான இடத்துல போயிட்டு கல்யாண வீட்டுக்கு போனால் எல்லோரும் நல்ல சேலைகள் எடுத்துப்போம், சாவுட்டுக்கு போனால் அப்படி தான் போவோம். லவர்கிட்ட என்ன பேசணும் தெரியும், அம்மாட்ட என்ன பேசணும், தங்கச்சி என்ன பேசணும் தெரியும். அந்த மாதிரி யார்கிட்ட எப்போ என்ன பேசணும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ எந்த நேரத்தில் எதை பேசணும் அப்படின்னு பேசணும். அதுக்கப்புறம் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள். ஒரு நியூ பீப்புள்ஸ் கிட்ட எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கணும், கொஸ்டின்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகணும். அந்த கொஸ்டின்ஸ் மூலிமா அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அவங்க என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸில் இருக்கிறாங்க, இல்லை என்ன தேவைப்படுது, என்ன கொடுக்கலாம், இல்லை அவங்கள பற்றின விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே நம்ம வந்து கொஷின்ஸ் ப்ரிப்பேர் ஆகணும். பெயின் பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற விஷயம். எப்போவுமே நம்ம வந்து சஜஷன் தான் கொடுக்கணும், திணிக்கக்கூடாது. அந்த சேல்ஸிங் இதுக்குள்ளே போகக்கூடாது. சேல்ஸ்னால் அவங்க கண்டுபிடிக்காத அளவுக்கு நம்ம வந்து பேசணும். எப்பவுமே ஆலோசனை மட்டும் கொடுக்கணும் அப்படின்ற விஷயம். அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம கரெக்டாக கொண்டு போனோம். அவங்க பிஸ்னஸ்குள்ளே வரனாலும் நம்ம அந்த உறவில் எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்ற விஷயம்லாம் எடுத்துக்கிட்டோம்.